வேலவன் ஸ்டோர்ஸில் எப்போவுமே ஆஃபர்ஸ் நிறைய கொடுப்பாங்க. இப்போ ஆடின்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. அரசாங்கம் 100 நாள் ஆயிடுச்சுங்க. அது மாற்றமா தெரியுதா ஏமாற்றமா தெரியுதா? ஏமாற்றமா தான் தெரியுது. என்ன மாதிரி விஷயம் ஏமாற்றம்? சொல்லிட்டேன்னா அதோட நிப்பாட்டிடும், அவ்வளோதான். மாற்றம் தான். என்ன மாதிரியான விஷயம் மாறி இருக்கு? நிறைய மாறி இருக்கு. நிறைய மாற்றம் தான். என்ன மாதிரியான விஷயம்? மாற்றம் வெற்றிகரமா நடக்குது. மாற்றமா தான் தெரியுது. என்ன மாதிரியான விஷயம் மாறி? எல்லாம் நம்ம நிறைய இது செஞ்சிருக்காங்க. அவர் எல்லாம் என்னென்ன முடியுமோ அத்தனையும் செஞ்சுட்டாரு. இன்னமும் செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு. மாற்றம் தான். என்ன மாதிரியான விஷயம் மாற்றமா தெரியுது? அது ஆன்லைன்ல எல்லா கவர்மெண்ட் இதுவும் டக்குன்னு சர்டிஃபிகேட் அந்த மாதிரி எல்லாமே கிடைக்குதுல்ல, அது மாற்றம் தான். இது ஏமாற்றம்னு சொல்ல முடியாது, அவருக்கு இன்னும் நம்ம டைம் கொடுக்கணும். நாவை காட்சி அமைஞ்சு 100 நாள் ஆகுதுன்னா ஓகே, மாற்றமா தெரியுதா ஏமாற்றமா தெரியுது? மாற்றமா இருக்கா ஏமாற்றமா இருக்கான்னு கேட்குறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் அவர் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாரு அதை பற்றி நம்ம எடுத்து பார்க்கணும். அதான் 6 சிலிண்டர் தரேன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா 2500 மகளிர் உரிமை தரேன்னு சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் இன்னும் எடுத்துட்டு வரல. 100 days இது மாற்றம்னு சொல்ல முடியாது, ஏமாற்றம்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிகாஸ் 100 daysலாம் எதுவும் பண்ணிட முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பட் எதிர்பார்த்ததை விட இஸ் டூயிங் குட் அப்படின்னு சொல்லலாம். பட் பெரிய மாற்றம் இன்னும் நடக்கல ஏதோ சோஃபார். மாற்றம் வந்த மாதிரி தெரியல, கொஞ்சம் ரொம்ப டிலேவா இருக்கு. எனக்கும் 1 year பேபி தான் ஆகுது. சரிங்களா, நான் எடுத்தோடனே எக்ஸ்பெக்டேஷன் அவ்வளோ தூரம் வைக்க முடியாது. எடுத்தோடனே நடக்கணும், பேசணும், ஸ்கூலுக்கு போகணும், ஐஐடியில் படிக்கணும் அப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணுவோமே. அதே மாதிரி தான் இப்போ வரைக்கும் எல்லாமே ஓகே தான். எதுவும் தப்பெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது. சரிங்களா, இது வளர்ந்த மாநிலம் தான். ஏற்கனவே தமிழ்நாடு இந்தியா முன்னிலையா தான் இருக்கு. முன்னோக்கிய நாடுகள் எல்லாம் அப்படி பார்த்தா ஈஸியா கொண்டு போயிடலாம்ல. இது சின்ன குழந்தைக்கு ஒப்பிட்டு பேசினா சரி வராது. குழந்தைக்கு ஒப்பிட்டு பேசணும்னா சரியில்லைன்னா அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. நாவே அரசாங்கம் 100 நாள் ஆயிடுச்சு. உங்களுக்கு மாற்றமா இருக்கா இல்ல ஏமாற்றம்? எங்களுக்கு மாற்றமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அவர் வந்ததுனால எல்லாருக்கும் எல்லாம் செய்வாருன்ற நம்பிக்கை இருக்கு. எல்லாருமே அது செய்யல இது செய்யலன்னு சொல்லக்கூடாது. 100 நாள்லயே இவ்வளவு சாதனைகளை பண்ணியிருக்காரு. இன்னும் 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் ஆனாலும் அவர் தான் வரணும், அவர் தான் இருக்கணும், அவர் தான் செய்யணும். ஏன்னா இளம் தலைமுறை வந்தாக்கா எல்லாமே நல்லது நடக்கும். எங்களுக்கு அந்த நம்பி இவ்வளோ வயசாகி, எனக்கு 62 வயசாகி நான் அவ்வளோ நம்புறேன்னு சொன்னாக்கா அவர் செய்கிற ஒரு செயற்கையும் நான் பார்க்குறேன். டெய்லி டிவியில் பார்க்குறேன், டெய்லி டிவியில் எல்லாத்தையுமே கேட்குறேன். ஆனால் அவர் நல்லா இருப்பார், நல்லா வருவார், நல்லா செய்வார். எல்லாரும் நம்பிக்கையாக இருக்கணும். லஞ்சம் இல்லை, அது வரைக்கும் நல்லா போகுது. குழந்தைக்கு இல்ல, என் குழந்தைக்கு பர்த் சர்டிஃபிகேட் நான் எந்த ஒரு சார்ஜஸும் எல்லாமே வாங்கிட்டேன். அதனால எனக்கு பிரச்சனை இல்லை. கட்சியில் இருக்க அமைச்சர்களே நிறைய பேர் ஊழல் பண்றாங்க. இல்லை, அவங்கள பற்றிலாம் எனக்கு தெரியாது. எனக்கு இப்போதைக்கு லஞ்சம் இல்லை. இப்போதானே வந்திருக்காங்க, எல்லோரும் ஒரு மாற்றத்தை விரும்பி தான் வாக்களிச்சிருக்கிறாங்க. பார்க்கலாம், இன்னும் டைம் இருக்குண்ணே. எடுத்தோடனே அவங்களுக்கு சரியில்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களும் இன்னும் கற்றுக்கணும், நிறைய அனுபவம் வரணும். அதெல்லாம் இன்னும் போக போக பார்த்து சொல்ல முடியும். இப்போ நிறைய ஏமாற்றம் தான் இருக்குது. சொன்ன வாக்குறுதி எதுவும் நிறைவேற்றல. என்ன மாதிரியான விஷயம்? மகளிர் உரிமை திட்டம் இன்னும் அறிவிக்கல. கேஸ் தரேன்னாங்க, டாஸ்மார்க் ஒழிக்கிறேன்னாங்க. இப்போ என்னென்னா ஏதோ ஒரு இஷ்யூ வந்துட்டு இருக்குது. புதுசாக சரக்கு இறக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு பாட்டிலுக்கு 10 ரூபா கம்மி பண்ணன்றாங்க. ஆனால் இன்னும் அது நடந்துட்டு தான் இருக்குது. வாக்குறுதிகள் பேசும்போது அவ்வளோ நிறைய பேசுனாங்களே தவிர செயல்பாடு இன்னும் இல்லை. போக போக வரலாம், வராமலும் போகலாம். நிச்சயமாக மாற்றமாக தெரியுது. உடனடியே தெரியாது, இது கொஞ்ச நாள் ஆகனா தெரியும். அதாவது அது அவர் பண்ண விஷயங்கள் இன்னும் மக்கள்கிட்ட முழுசாக போய் சேரது கொஞ்ச நாள் ஆகும். இப்போ மாற்றம் சொல்லிட்டீங்க, நிச்சயமா மாற்றம் சொல்லிட்டீங்க, இன்னும் கொஞ்ச நாள் ஆகணும். இல்லை நிச்சயமா மாற்றம் வந்துருச்சு, மாற்றம் ஆயிருக்கு. மாற்றம் தான் ப்ரோ. என்ன மாதிரியான மாற்றம்? 100 நாள் சேஞ்சஸ். 100 நாளில் சேஞ்சஸ் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு முன்னாடி இருந்த நிறைய டிபார்ட்மெண்ட்ஸில் இல்லாத மாற்றம் இப்போ நிறைய வந்திருக்கு. அதில் எல்லாம் இதில் போரில் தவிக்காட்சியில் போடுறேன் நாங்கள் 2500 ரூபா, இன்னும் கொள்ள வேறு 1000 ரூபா தான் வந்துட்டு இருக்குது. அது கொடுக்குறேன் நாங்கள் இன்னும் கொடுக்கலாம். அது எப்போ கொடுப்பாங்க எதுவும் தெரியல. அப்போ இவங்க போய் தானே சொல்லிட்டு இருக்காங்க, தரேன்னு ஏமாத்திட்டு இருக்காங்கல்ல. ஏமாற்றம் தான். மாற்றமாக தான் பார்க்குறோம். என்ன மாதிரியான விஷயம் மாறி இருக்கு? என்ன மாதிரி இஷ்டம்னா, நேற்று கூட August 15 பார்த்தீங்கன்னா ஓப்பனாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு லஞ்ச ஒழிக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்குன்னு அவரே சொல்கிறாரு, ஓப்பனாக சொல்கிறாரு. மக்கள் அதானே விரும்புகிறாங்க. ஸோ அதனால் அவர் மாற்றம் தான் தெரியும். என்ன மாதிரியான மாற்றம்? ஊழல் இல்லாமல் இருக்குது, நம்ம லஞ்சம் இல்லாமல் இருக்குது. லஞ்சம்லாம் இப்போ குறைஞ்சிருக்கு. மாற்றம் இல்லை, மாற்றம் தான். என்ன மாதிரியான விஷயம் சேஞ்ச்? இந்த மாதிரி விஷயம் என்னடா சொல்றது? ஓரளவுக்கு அதான் சொல்றேன்னா வரவேற்கத்தக்கது. ஓரளவுக்கு இப்போ முன்னந்தோட இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. ஓரளவுக்கு
அப்போ மாற்றமா இருக்கு. அதை தான் நான் சொல்ல முடியும். ஏமாற்றமா தெரியும் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ அவங்க வந்துட்டு 100 நாள் தான் ஆகுது. இப்போ டைம் கொடுக்கணும் அவங்களுக்கு இன்னும். தாவேக்கு ஆட்சி அமைச்சு 100 நாள் ஆகுதுன்னா இது மாற்றமா இல்ல ஏமாற்றமா? இது என்ன நம்ம இதை சொல்றது, அவங்க எல்லாம் ஓட்டு போட்டு எல்லாம் அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. நம்ம இதை பத்தி என்ன சொல்றதுக்கு இருக்கு? உங்களோட கருத்து வந்து ஆமா இது மாற்றமா இருக்கு இல்ல ஏமாற்றமா இருக்கு? அது இப்ப கேடு தெரிஞ்ச என்ன யாரு என்ன செய்ய போறாங்க? மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வா இருக்கு. விழிப்புணர்வு அது அது நடக்கிறது நடக்க போகுது. இது அதெல்லாம் வந்து என்னத்த சொல்றது, மாற்றம் ஏமாற்றம்லாம் இல்லை. அது எல்லாம் மாற்றமா தெரியுது. மாற்றமும் சொல்ல முடியாது, ஏமாற்றமும் சொல்ல முடியாது. ஓட்டு போட்டாச்சு, எல்லாம் மாத்தி கீத்தி போட்டுட்டாங்க. இதுல வந்து அதுல எல்லாம் நம்ம இன்னி நடக்கிறதுக்கெல்லாம் கருத்து சொல்ல முடியாது. தப்பு நடந்தா நீங்க பாத்துக்கலாம், கேட்டுக்கலாம். மாற்றம் தான் நிறைய விஷயத்துல நாங்க பார்த்துருக்கிறது. என்ன மாதிரி லைவ்லி கரப்ஷன் மேக்ஸிமம் குறைஞ்சிருக்கு, கண்ணுக்கு எதிர்க்க பார்த்துருக்கோம். ஏன்னா இந்த நகராட்சி இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கமிஷன்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு, இப்போ அதெல்லாம் இல்லை. மாற்றமாக தான் தெரியுது. 100 நாள் வந்து அவர் பண்ணது வந்து பெரிய விஷயம்தான். ஏன்னா சில பேர் சொல்றாங்க இந்த மாதிரி அவர் வந்ததுலேருந்து அவர் குறைதான் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர்த்து வந்து நல்லது யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. வந்ததுலேருந்து அவர் நிறைய பண்ணியிருக்காரு. இல்லை மாற்றமாக தான் இருக்குது. என்ன மாதிரியான விஷயம்? என்ன மாதிரி விஷயம்னா இப்போ நிறைய இடத்துல லஞ்சம் வாங்குறதுலன்னு எல்லாருமே வந்து பப்ளிக்காக சொல்லிட்டு இருக்காங்க. ஃபேமஸ் பீப்புள் லைக் ஸ்ரீதர் வேம்பு அவங்க வரைக்கும் வந்து நாங்கள் கட்டுற ஸ்கூல்ஸ்க்கு இதுக்கும் முன்னாடியே பெர்மிஷன் கிடைக்காம இருந்துச்சு. இப்போ வந்து எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பெர்மிஷன் காசு கேட்காம கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சேஞ்சாக தானே இருக்குது. நிறைய இன்ஸ்பெக்ஷன் போகிறாங்க, அதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குல்ல. நிறைய மாற்றங்கள் தெரியுது. அந்த சட்டசபையோட இந்த லைவ் டெலிகாஸ்ட் எல்லாம் வந்து நிறைய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான்லாம் பாலிடிக்ஸ் ரொம்ப பார்த்ததே கிடையாது. ஸோ இப்போலாம் அந்த சட்டசபையோட அந்த லைவ் டெலிகாஸ்ட் ஆகட்டும், அது யூடியூப்ல பார்க்கறது, நேராக அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியறது, அது எல்லாமே ஒருத்தர் எப்படி எதிர்கட்சி எப்படி பேசுறாங்க, இவங்க எப்படி பேசுறாங்க, என்ன கவுண்டர்ஸ் கொடுக்குறாங்க, எல்லாமே வந்து ரொம்ப தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவங்க டெவலப்மெண்ட்டுங்கிறத தாண்டி ஃபர்ஸ்ட் நிறைய பேரை பாலிடிக்ஸ் பக்கம் திரும்ப வச்சிருக்காங்க. அதுவே ஒரு பெரிய சக்சஸ் தான். நல்ல மாற்றம் தான் அது. என்ன மாதிரியான என்ன மாதிரியான மாற்றம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து ஒரு 60 ஆண்டு காலம் இருந்த ஒரு இதில் வந்து ஒரு புது ட்ரெண்ட் செட்டிங் வந்திருக்கு. கொஞ்சம் நிதானமாக பண்ணுறாங்க. பட் ரெகுலராக உள்ள மற்ற அந்த அரசியல் இது இல்லை. ஐம் நாட் பிலாங்ஸ் டு தாவேகா. பட் இருந்தாலுமே வந்து மாற்றம் தெரியுது. கண்டிப்பாக மாற்றம் தான். என்ன மாதிரியான விஷயம்? இல்லை, ஊழலற்ற ஆட்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவே மிகப்பெரிய ஒரு மாற்றம். லஞ்சம் வாங்காதீங்க, லஞ்சம் வாங்கினா என்ன என்கிட்ட சொல்லுங்க, லஞ்சம் நான் இனிமேல் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க, நாங்கள் இருக்கோம் உங்க சைடு அப்படின்றாரு. அதுவே பெரிய மாற்றம் தான். அதிகாரிகள் மாறணும். நம்ம மாதிரி இப்போ நம்ம சடனாக மாற்றிடுவோம், அதிகாரிகள் மாறுறது தான் இங்கே பிரச்சனை. தாவேக்கு அரசாங்கம் வந்து 100 நாள் ஆயிடுச்சு. மாற்றமா தெரியுதா ஏமாற்றமா தெரியுது? ஏமாற்றம். என்ன மாதிரியான விஷயம் ஏமாற்றமா இருக்கு? மெயினாக எலக்ட்ரிசிட்டி, இபி பில் எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ஒரு இஷ்யூஸ். அப்படி பெருசாக இந்த சட்ட ஒழுங்கும் முன்ன மாதிரி அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. ஆனால் ப்ரீவியஸாக வந்து என்னென்னா இப்போ மெயினாக சட்ட ஒழுங்கு தாண்டி மேகதாது இஷ்யூஸ் அதெல்லாம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. பெருசாக ஒரு சேஞ்சஸ் இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுது. போக போக தான் தெரியும். பட் ரைட்னா ரைட்டான பாதையில் தான் போயிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். மாற்றமா இருக்கு. இன்னும் டைம் இருக்கு. இப்போ ஷார்ட் டைம்ல தெரிஞ்சுக்க முடியாது. இப்போ கரண்ட் ஸ்டேஜுக்கு ஓகேவா தான் இருக்கு. மாற்றமாக தெரியுது. என்ன மாதிரியான விஷயம் மாற்றமா? நாங்கள் ரீசெண்டாக கோவிலுக்கெலாம் போனோம். அங்கெல்லாம் வந்து இந்த டிக்கெட்ஸு இந்த என்னது ப்ரிஃபரன்ஸ் என்ட்ரன்ஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ க்ரௌடு கரெக்டாக மாதிரி ஈவனாக மூவ் ஆச்சு. மாற்றம் தான் தெரியுது. என்ன மாதிரியான விஷயம்? எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு கவர்மெண்ட் சைடு நல்லா இருக்குன்னு தெரியுது. இப்போ பஸ்ஸு அடிக்கடி நல்லா கிடைக்கிது. அதே மாதிரி பப்ளிக் செக்டாரில் எனக்கு ஃபீல் வந்து நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுது. மாற்றம் தான். என்ன மாதிரியான விஷயம்? நிறைய விஷயங்கள் வந்து இன்சிடென்ட் நிறையா ரோட்ல நிறைய இது பார்க்குறோம், அது பண்ணுறோம், அதெல்லாம் கொஞ்சம் மாறி தான் இருக்கு. இன்னொன்று வந்து தலைவர்களுக்கு வந்து கொஞ்சம் இது கொடுக்கணும். அந்த விஜய் சாருக்கு வந்து தெரியாம நிறைய வந்து ஊழல் அதெல்லாம் வந்து நடக்குது. அது சாருக்கு தெரியாம இவங்களா பண்ணிட்டு இருக்காங்க. அதை கொஞ்சம் பார்த்து பண்ணாங்கன்னா. அந்த அளவுக்கு எனக்கு அரசியல் நாலேஜ்லாம் டெப்தா கிடையாது. பட் என்னோட கருத்து என்னன்னா இது வரைக்கும்
2 ஆட்சியுமே பார்த்துருக்கோம். ஸோ இது புதுசு எப்படி தான் இருக்குன்னு அவங்க கையிலையும் கொடுத்து பார்ப்போமேன்றது தான் என்னோட தாட்டு. அது நாளைக்கு நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, அது இன்னும் ஒரு 5 இயர்ஸ் அவங்க எப்படி பண்ணுறாங்களோ அதை பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும். இதுக்கு முன்னாடி பண்ணவங்களுமே நல்லா பண்ணியிருக்காங்களா பண்ணலையான்னா நமக்கு பெருசாக தெரியாதுல்ல. மாற்றமாக தான் தெரியுது. என்ன மாதிரி விஷயம் நிறைய விஷயம் மாற்றமாக தான் தெரியுது. குறிப்பிட்டு இந்த விஷயம் நல்லா இருக்கு தான் இந்த போதைப் பொருள் இதெல்லாம் கொஞ்சம் நிறைய கம்மியாயிருக்காங்க அங்கே. அதெல்லாம் கொஞ்சம் நல்ல மாற்றம் தான். இன்னும் கொஞ்சம் இந்த இதுலாம் கரண்ட் பில்லு இதெல்லாம் சொல்லியிருக்காரு, அது கொஞ்சம் இதுவாக தெரியுது. மாற்றம் தான், எப்படி சொல்கிறேன்னு தெரியல. ஆனால் இது இது நிறைய பேர் மக்கள் இப்போ மெயினாக என்னன்னா அந்த இபியை மாத்திரந்தே சொல்கிறாங்க. மற்றபடி அவருடைய ஆட்சியெல்லாம் நல்ல கொஞ்சம் மாற்றம் இருக்குது. பெண்களோட பாதுகாப்பு எல்லா சட்டங்களும் சரியா இருக்கு. இந்த இபிக்கும் ஒரு நல்ல ஒரு ஸ்டெப் எடுத்தாருன்னா மக்கள் நிறைய பேர் அதை சொல்கிறாங்க. ஆனா இப்ப தாவே ஆட்சி அமைஞ்ச 100 நாள் ஆகுது. அது மாற்றமா தெரியுதா இல்ல ஏமாற்றம்? ஏமாற்றம். என்ன மாதிரி விஷயம் ஏமாற்றம்? சொன்ன வாக்குறுதியை இன்னும் நிறைவேற்றலை. கேட்டால் எங்கள்கிட்ட ஃபண்டு இல்லைன்றாங்க. ஏன்னா போன ஆட்சியில் பிப்ரவரியிலேயே அவங்க இது சொல்லிட்டாங்க, பட்ஜெட் சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்க வாக்குறுதியை கொடுத்தாங்க. அப்போ நல்லா தெரியுது எவ்வளோ கடன் இருக்குன்னு நல்லா தெரியுது. அப்போ இவங்க வாக்குறுதி கொடுத்துருக்கவே கூடாது. ஏன்னா அவங்களால எது முடியுமோ அதை செஞ்சுருக்கணும். போதான் தெரியும். ஆரம்பமே சரியில்லை, முதல் போனால் முற்றிலும் போனல். மாற்றமாக தான் தெரியும். என்ன மாதிரி விஷயம் மாறி இருக்கு? என்ன மாதிரி விஷயம் மாறி இருக்குன்னா, ஸோ இப்போ ஒரு சில ஊழல்லாம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணிட்டு வராங்கன்ற விஷயம் கொஞ்சம் விசிபிலிட்டி தெரியுது. மாற்றமாக தான் தெரியுது. என்ன மாதிரியான விஷயம் மாறி இருக்கு? ஸோ என்ன மாதிரி விஷயம் கேட்டிங்கன்னா, ஸோ அந்த கரண்ட் பதத்தை மற்றெல்லாம் ஓகே, சிங்கப்பெண் படை, ஸோ மற்றபடி இந்த லஞ்சம்லாம் குறைஞ்ச மாதிரி சொல்கிறாங்க. இது ஒரு நல்ல ஆட்சியாக தான் இருக்குது. மாற்றம் தான் நிறையா விஷயத்தில் ஒரு சில இடத்துல மாற்றம் மாறி இருக்கு. இந்த சேஃப்டிலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டாஸ் மார்க்கு அந்த ஒரு சில விஷயம்லாம் இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு லாஸ்ட் ஆட்சி. இல்லை தெரியல, மாற்றமாக தெரியல. என்ன இப்போ ஏமாற்றமா தெரியுதா? மைக்கில் சொல்லணும். ஆமாம், ஏமாற்றமா. என்ன மாதிரியான விஷயம் என்ன சேஞ்சஸ் பண்ணிக்கணும்? அவங்க ஏற்கனவே இருக்கிற மாதிரியே தான் இருக்காங்க. புதுசாக எந்த சேஞ்சும் தெரியல எனக்கு. அதாவது டிஎம்கே ஆட்சி மாதிரியே இருக்காங்க. ஆமாம், அவங்க மாற்றம்னு சொல்லிட்டு வந்த எதுவுமே எனக்கு ஒரு மாற்றம் மாதிரி தெரியல. ஸோ அது ஸ்டில் அது அவங்க இருந்ததை விட கொஞ்சம் ஒஸ்ட்டாக போகிற மாதிரி தான் இருக்குது. லைக் எல்லாமே ஏமாற்றம்னு சொல்ல முடியாது. அவங்க என்னென்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காங்கன்னு பெருசாக எங்களுக்கு தெரியல. ஆனால் மற்ற ஆட்சிங்க வந்த உடனே இப்போது திமுக வந்த உடனே அதிமுகவோட இதெல்லாமே உடச்சி விடுவாங்க. அம்மா உணவகம் அம்மா உணவகம் உடச்சி மூடிடுவாங்க. அந்த மாதிரிலாம் டிவிக்கு எதுவும் பண்ணலை, அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. வேறு ஆட்சி ஏதாவது நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா கூட அவங்க பேர் அடித்து போடாமல் அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. இந்த லேடிஸ்க்கு ஃப்ரீ டிக்கெட்லாம் அப்படியே கண்டினியூ தான் பண்ணுறாங்க. ஸோ நல்லா போயிட்டுருக்கு இப்போதைக்கு. எதுவும் ஏமாற்றம்லாம் எங்களுக்கு கிடையாது. ஏமாற்றம் என்ன மாதிரியான விஷயம்? சொன்ன விஷயங்கள்லாம் எதுவும் செய்யலையோ, நிறைவேற்றவே இல்லையோ. என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாங்களோ அதெல்லாமே பண்ணாங்க. ஏமாற்றமா தான் தெரியுதா? ஆமாம், கண்டிப்பாக. நீங்க சொல்லுங்க, மாற்றமா இருக்குமா ஏமாற்றமா? ஏமாற்றமாக தான் இருக்கு. இந்த விஷயத்த மாத்திக்கோங்கன்னா என்ன சொல்லுவீங்க? அதாவது ஒரு மாற்று அரசியல்னு சொன்னாங்க, ஆனால் எந்த மாற்றமே இல்லாத மாதிரி இருக்கு. முன்னாடி இந்த திராவிட கட்சிகள் என்ன பண்ணாங்களோ அதுதான் இவங்களும் பண்ணுற மாதிரி இருக்கு. ஏன்னா வந்தவங்க எல்லாருமே திராவிட கட்சியிலேருந்து வந்தவங்க தான் தாவக்காவுக்கு. அது அதே கண்டினியூ பண்ணுற மாதிரி தான் இருக்கு. ஒரு மாற்றமாகவே இல்லை. இது மாற்றம் தான். மாற்றம் என்ன மாதிரி விஷயம் மாற்றம் உங்களுக்கே தெரியாது ஒன்றும் இல்லை. உங்களுக்கு பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. நல்ல சேஞ்சஸ் இருக்குது. நிறைய இடத்துல நிறைய சேஞ்சஸ் இருக்குது. நிறைய குட் திங்ஸ்லாம் நிறைய நடக்குது. சேஞ்சஸ் இருக்குது, நிறைய இருக்குது. என்ன மாதிரியான சேஞ்சஸ் நடந்திருக்கு நீங்க? இப்போ நிறைய சிலது சில இடத்துல ரோட் போடலன்றாங்க. அந்த இடத்துல இப்போ ரோடு இருக்குது. நிறைய பேருக்கு கரண்ட் இல்லைன்றாங்க. இப்போ அவங்களுக்குலாம் அதெல்லாம் வந்திருக்கு. இப்போ எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னாலே நிறைய இடத்துல குப்பை அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் புதுசாக வந்திருக்க மினிஸ்டர் எம்எல்ஏ கிட்டலாம் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் அதெல்லாம் க்ளீன் ஆயிடுச்சு. நல்லா இருக்குது. மாற்றம் தான். என்ன மாதிரி விஷயம் மாற்றமா தெரியுது? இல்லை, 2 பேர் கட்சியும் அந்த 70 வருஷம் 75 வருஷம் 50 வருஷம் அதெல்லாம் முறியடிச்சிட்டு மக்கள் இன்னைக்கு ஒரு 2 கோடி பேர் அவர் ஆதரிச்சிருக்கிறாங்க. அதனால ஒரு மாற்றம். இது இனிமேட்டு அவர் 100 நாள் ஆயிடுச்சு. நேற்று சுதந்திர தினம் கொடி ஏற்றிருக்காங்க. இனிமேட்டு நல்லபடியாக மாற்றம் ஆட்சி செய்வார், அந்த நம்பிக்கை இருக்கு. மாற்றமாக தான் தருது. இப்போ ஃபர்ஸ்ட் இருந்ததுலேருந்து இப்போ நிறையா மாற்றம் நிறையா வந்திருக்கு. ஓரளவுக்கு இப்போ நிறையா பண்ணிட்டு இருக்காங்கல்ல.
ஃபர்ஸ்ட் அவங்க பண்ணதுலேருந்து இப்போ கொஞ்சம் மாசமாக தான் தெரியுது. மாற்றம் ஒன்றும் பெருசா தெரியல. இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்குறோம். வரப்போற காலத்துல இன்னும் நல்லா செய்தா நல்லா இருக்கும். ஏன்னா மக்கள் வந்து அவங்கள நம்பிதான் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அது வந்து இன்னும் கொஞ்சம் செய்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. செய்வாருன்னு நம்பிக்கை அது பார்க்கலாம் இந்த வரப்போற மாற்றம் அந்த அளவுக்கு இன்னும் ஃபீல் ஆகலை, ஆனால் மாற்றம் வரும்னு நம்புகிறேன். மாற்றமாக தான் இருக்குது. ஓகே தான். அதில் 100 நாள் ஆயிடுச்சு. இந்த 100 நாள் என்ன மாதிரியான மாற்றம் நீங்க பார்க்குறீங்க? இதுக்கு முன்னாடி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எப்பயும் போல் இருந்துச்சு. இப்போது நிறைய துறையில் வந்து நிறைய முன்னேற்றம் கொண்டு வந்திருக்காங்க. அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். எங்கள் ஏரியாவில் இப்போ முன்ன வந்து சுதந்திர தினத்துக்கு நான் வந்து தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர்ல வரேன். சிறந்த நகராட்சின்னு சொல்லிட்டு எங்கள் ஊருக்கு விருது கொடுத்துருக்காங்க. மேபி அதை நான் அவ்வளோதான். மாற்றமா தான் தெரியுது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எந்த தொகுதி இருக்கு எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனா இப்ப 237 தொகுதி இருக்கு, அது இதுன்றது எல்லாமே நமக்கு இப்ப தெரியுது. அது இல்லாம சட்டசபையில வந்து நாங்களாம் அதெல்லாம் பார்க்கவே மாட்டோம். இத்தனை வயசு ஆகுது, சட்டசபைலாம் எப்படி இருக்கும் அந்த பேச்செல்லாம் கேட்கவே மாட்டோம். இப்ப அதை பாக்குறதுக்கே இன்ட்ரெஸ்டா இருக்கு. அவர் என்னென்ன திட்டம் எடுத்துட்டு வர போறாரு, என்னென்ன பண்ண போறாரு, எல்லாமே நல்லா இருக்கு. மாற்றம் தான், கொஞ்சம் 50% மாற்றம், 15% ஏமாற்றம் தான். ஏமாற்றமா தான் தெரியுது. என்ன மாதிரியான விஷயம் ஏற்படும்? இன்னும் மக்களுக்கு எந்த உரிமையும் வரல, எந்த உரிமையும் வராம இருக்கு. இல்ல எல்லாத்துலயும் காலியா இருக்கு சொல்றாங்க. பணம் இல்ல, அதாவது எதுவுமே செய்ய முடியலன்னு சொல்றாங்க. ஒரு சில மாற்றங்களும் இருக்கு, ஒரு சிலது ஏமாற்றமாவும் இருக்கு. ஏதாவது ஒண்ணு சொன்னா என்ன சொல்லுங்க? மாற்றமா மாற்றம்னு பாத்தீங்கன்னா இந்த கரண்ட் பில்லுன்னு சொன்னாரு. சொல்லும் போது வந்து 200 யூனிட் ஃப்ரீன்னு தான், அதான் ஏமாற்றம் தான் சொல்றேன். 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னாரு. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 500க்குள்ள போனா 200 யூனிட் ஃப்ரீ, அந்த மாதிரி ஒரு சொல்லி ஏமாத்தலாம். அந்த மாதிரி இருக்கு. கொஞ்சம் மாற்றம் கொஞ்சமாக வருவாங்க செய்யும். என்ன மாதிரியான விஷயம்? இந்த விஷயம்னா அதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. நாங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ் போனோம், அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு மரியாதை இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா உடனே வராது, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 5 years அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு மாற்றம் தான். என்ன மாதிரியான விஷயம் மாற்றமா தெரியும்? அவ்வளோ ஸ்பெசிஃபிக்கா எதுவும் தெரியல. ஓவரால் பார்த்தா எனக்கு ஓகேவா தான் இருக்கு. இந்த ஒரு 3 monthக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கு. லஞ்சம் எதுவும் இல்லாம இருக்கு. ஒரு ப்ராசஸ்ன்னு ஆரம்பிக்கும் போது அது கொஞ்சம் குயிக்கா வந்து அக்சசபிளா இருக்கு. அதுவே பெரிய மாற்றம் நான் நினைக்கிறேன். விஷயம் தானே மேடம், ஒரு வழக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி பர்த் சர்டிஃபிகேட் வேற ஒரு குழந்தைக்கு அப்ளை பண்ணும்போது லஞ்சம் வாங்கிட்டு ரொம்ப டிலே பண்ணாங்க. ஆனால் இப்போ ரேஷன் கார்டு மற்ற ப்ராசஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்குது. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு பயம்ன்றது ஒன்று இருந்தால் தான் அது நடக்கும்ன்றது பேர். எல்லா இடத்துலையும் தப்பு நடக்க தான் செய்யும். தப்புக்கு கரெக்டான ஒரு ஆக்ஷன் எந்த கவர்மெண்ட் கரெக்டாக எடுக்குதோ அதுதானே கரெக்டான கவர்மெண்ட். அது தாவிக்கா இருந்தாலும் சரி, டிஎம்கேவா இருந்தாலும் சரி. மாற்றமாக தான் தெரியும். என்ன மாதிரியான விஷயம் மாறி இருக்கு? அது லஞ்சம் தெரியல, லஞ்சம் வாங்குறவங்க கொஞ்சம் பயப்படுறாங்க, அல்லது லஞ்சம் நிறைய பேர் பிடிக்கிறாங்க. அது நிறைய பேப்பர்ல வந்துகிட்டு இருக்குல்ல, அதுவும் மாற்றம் தானே. ஏமாற்றம் தான் தெரியுது. என்ன மாதிரியான விஷயம் ஏமாற்றம்? என்ன தேர்தல் வாக்குறுதி எவ்வளோ சொன்னாரு, என்ன செஞ்சாங்க? கரண்ட் பில்லு ஏறிடுச்சு, ஆவின் பால் தட்டுப்பாடாக இருக்குது. ஆட்சிக்கு வந்த மறு நிமிஷமே வந்து பெண்களுக்கு இலவச பேருந்துன்னாரு, என்ன கொடுத்தாரு? எதுவும் கொடுக்கல. கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருக்குது. என்ன மாதிரியான விஷயம் ஏமாற்றமா இருக்கு? 2500 நான் போட வேலை. வேற முழு பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணாங்க, இப்போ வரைக்கும் தள்ளுபடி பண்ண கிடையாது. வெறும் 500 தள்ளுபடி. இப்போ ஒரு வந்து தேர்தலுக்கு முன்னாடி வாக்குறுதி கொடுத்துருக்காருல, அந்த வாக்குறுதி எல்லாம் சரியா நிறைவேற்றுறாரா இல்ல போன ஆட்சி பண்ண மாதிரி இவங்களும் பண்றாங்க? எது நிறைவேற்றல. அஃப்கோர்ஸ் ஒரு ஏமாற்றமாக தான் தெரியுது. ஃபுல்லாகவே வந்து ஒரு டிலூஷன்லேயே வாழ்கிற மாதிரி இருக்கும். லைக் வந்து இவங்க பண்ணுறது எதுவும் புதுசாக எதுவும் பண்ணல. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பண்ண கவர்மெண்ட்டை இவங்க பண்ணாமல் ஷோகேஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் அது மாற்றம் தான் தெரியுது. ஏன்னா நிறைய விஷயத்துல பைசா கொடுத்தாலும் வேலை நடக்காது. ஆனா இப்போதைக்கு பைசாவே தேவையில்லைன்னு வேலை கால் பண்ணி நமக்கு ஒரு வேலை செஞ்சு கொடுக்குறாங்க கவர்மெண்ட்ல. அது ரொம்ப சந்தோஷம் தான். மாற்றம் தான், ஏமாற்றம் இல்லை. மாற்றம் தான். மாற்றம் என்ன மாதிரியான மாற்றம்? எந்த ஒரு ஒர்க்கும் போனாலும் முன்னாடி என்ன டைம் ஆகும், கொஞ்சம் ஏதாவது அமௌண்ட் தர மாதிரி இருக்கும். இப்போ அப்படி இல்லை, போனோடனே சீக்கிரமா முடிஞ்ச கிடக்கும். ஓகே, இல்லை மாற்றம் மாதிரி தான் தெரியுது எனக்கு. ஓகே தான். என்ன மாதிரியான மாற்றம்? இல்லை நிறைய இருக்கு. மாற்றம்னு சொல்லும்போது A to Z இப்போ எல்லா இடத்துலையுமே லஞ்சம் ஊழல் எல்லாமே கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ மாற்றம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏமாற்றம் தான். என்ன மாதிரி விஷயம்? எதுவுமே நடக்கல, எதுவுமே திட்டங்கள் எதுவுமே சரியா செய்யல. சொன்னது எல்லாமே ஃபேக்கு, பொய்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப ரூட் மாஃபியா சொல்றாங்க இல்லையா, அதை வந்து அவங்க அப்படியே ஃபாலோ பண்ற மாதிரி தான் இருக்குது.
மற்றபடி திட்டங்கள் எல்லாமே ஏற்கனவே இருந்தவங்களோட ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க, அவ்வளோதான். மாற்றமாக தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு. என்ன மாதிரியான விஷயம் மாற்றம்? ப்ரோ முன்னாடி இருந்ததோட எல்லாமே குயிக்காக நடக்குது. எக்ஸாம்பிள் நானுமே வந்து இந்த ரேஷன் கார்டு எடுத்துக்கங்க, நேம் எடுக்கிறதுக்கு 3 இயர்ஸாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்டில் இப்போ போன ஒரு ½ அன் ஹவரில் அவங்களே முடிச்சு கொடுத்துட்டாங்க. அதுவுமே யூஸ்ஃபுல் தான். இந்த மாதிரி நிறைய வேலை நல்லா நடக்குது. மாற்றம் தான். என்ன மாதிரியான விஷயம்? 75 வருஷத்துலேருந்து இப்போ மாதிரி இருக்குல்ல, அதுவே பெரிய மாற்றம் தான் ஃபஸ்ட்டு. ஸோ அதனால நம்ம வெயிட் பண்ணுவோம், அடுத்தடுத்து என்ன நடக்குது பார்க்கலாம். அவர் இப்போதானே வந்து 100 நாள் ஆயிருக்கு, பார்க்கலாம் இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் 5 இயர்ஸ் இருக்குல்ல. மாற்றமா இருக்கா இல்ல ஏமாற்றம்? மாற்றமா இருக்கு. என்ன மாதிரியான விஷயம் மாறி இருக்கு? அப்படி கேட்குது. எல்லா ஆட்சியும் ஒன்றா தான் தெரியுது எனக்கு, என்னை பொறுத்தளவில். ஜஸ்ட்டு 100 டேஸில் சொல்ல முடியும்னா 5 ஆண்டு முடிஞ்சா கண்டுபிடிச்சிடலாம். இல்ல இப்ப 100 நாள்ல வந்து சில விஷயம் இருக்குல்ல, மாறிடுச்சு, இன்னும் மாறல அப்படின்னு. ஒன்றுமே மாறல, எனக்கு விவரம் தெரிஞ்சு. அப்ப ஏமாற்றம். ஏமாற்றம் தான். மாற்றமாக தான் தெரியுது. என்ன மாதிரியான விஷயம் மாற்றமா தெரியும்? இல்லை இப்போ லஞ்சம் ஊழல் அதை ஆட்சி பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதுக்கான டெவலப்மெண்ட் ஒன்று ஒன்றா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து 100 நாளில் எல்லாமே சடனாக பண்ணணும் அப்படின்றத நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ இன்னும் 5 இயர்ஸ் இருக்குல்ல, அந்த 5 இயர்ஸ்க்குள்ளே என்னென்ன பண்ணுறாங்கன்றது பொது இருந்து தான் பார்க்கணும். மாற்றம் கொஞ்சம் இருக்கு, இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணா நல்லா இருக்கும். என்ன மாதிரி விஷயம் பண்ண சொல்றீங்க? இப்போ லஞ்சம் ஒழிப்புலாம் நிறைய இடத்துல இல்லாம இருக்கு, அதெல்லாம் ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம்தான். இந்த விஷயத்தை மாத்திக்கோங்கன்னா என்ன சொல்றீங்க? இப்போ பஸ்லலாம் போகும்போது இப்போ டிராஃபிக்லாம் அதிகமாகுது, இப்போ நம்ம முதலமைச்சர் வரனால அந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் மாற்றிக்கலாம் நல்லா இருக்கும். ஏன்னா எமர்ஜென்சியில் இப்போ நிறைய பேர் போவாங்க, அது கொஞ்சம் மாற்றணும். 100 நாள் ஆயிடுச்சு, மாற்றமா தெரியுதா ஏமாற்றம்? மாற்றமாக தான் தெரியும். என்ன மாதிரியான விஷயம்? எல்லா விதத்துலையும் கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. கொஞ்சம் நல்லா வந்து செய்யணும், நல்லா இருக்கும். மற்றவங்களுக்கு சந்தோஷப்படுற போல எல்லாம் செய்யணும். எத்தனையோ ஜென்ஸுக்கு வேலை இல்லாத கஷ்டப்படுறாங்க. அது வந்து இப்போ கேட்டாலும் வேலை கேட்டாலும் அதுக்கு எதனா இது கேட்குறாங்க பணம். இதில் மெட்ரோவில் கேட்டால் ஒரு 30,000 கொடுங்க, மெட்ரோவில் வைக்கணும். எதனா ஒரு வேலை கேட்டால் அது இல்லாத இருந்தால் நல்லா இருக்கும். அப்போ ஏமாற்றமா இருக்கு. ஏமாற்றம் தான். இந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் எனக்கு தெரியலைங்க. இப்போ ஏமாற்றமா தெரியுது. கண்டிப்பாக விவசாயத்துக்கு வந்து பார்த்தோன்னா முக்கியத்துவம் கொடுக்காம ஏமாற்றிட்டு இருக்காங்கன்னு என்னோட விருப்பம் இருக்கு. ஏன்னா நம்ம தமிழோட முதுகெலும்பு விவசாயம் தான். அதுக்கான ஏமாற்றமாக தெரியும். மாற்றம் நிறைய இருக்கு. என்ன மாதிரியான விஷயம் மாறி? இது லஞ்சம் ஒழிப்பு, இன்னும் நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல நிறைய அந்த டைமிங்க்கு போறது வர்றது, அதெல்லாம் நிறைய மாற்றம் இருக்கு. மாற்றம் தான் இருக்கு. என்ன மாதிரியான விஷயம்? நிறைய விஷயம் மாதிரி இருக்கு. லஞ்சம்ல இல்லை, நிறைய அவர் வந்ததுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் பண்ணுறாரு, நிறைய ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காரு. இங்கே கேர்ள்ஸ் சேஃப்டியும் இருக்கு. இங்கே முன்னாடி இந்த மாதிரி இங்கே நியூஸ்லாம் அந்த அளவுக்கு இல்லை கேர்ள்ஸ் சேஃப்டி பற்றி தமிழ்நாட்டில். கண்டிப்பாக மாற்றம் தான் சொல்லுவேன். நீங்கள் வந்து ஒரே நாளில் எல்லாரும் எதிர்பார்க்க முடியாது. இது வந்து ஒரு ஹோல் தமிழ்நாடையே வந்து அவங்க எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஒரேடியாவும் எல்லாமே எதிர்பார்க்க முடியாது. கண்டிப்பாக எல்லாமே சேஞ்ச் ஆகும். மாற்றமாக தான் தெரியும். என்ன மாதிரியான விஷயம் மாற்றம்? இப்போ நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ 1 லட்சம் கோடி ஏதோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க 100 நாளில். இப்போ நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாற்றம் தான். என்ன மாதிரியான விஷயம்? எல்லாமே முன்னாடியை விட இப்போ எல்லாமே ஓகே தானே. அவங்க 5 வருஷமா பண்ணாத எல்லாத்தையும் இவங்க 100 டேஸ்ல பண்ணணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்றாங்க. இன்னும் 5 இயர்ஸ் இருக்குல்ல, பார்ப்போம். கண்டிப்பா மாற்றம் தெரியுது தான். என்ன மாதிரியான மாற்றம் தெரியும்? அதை என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட்ல அந்த லஞ்சம்லாம் சொன்னாங்க, இப்போ அதெல்லாம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஓரளவுக்கு தெரியுது தான். ஒரு சில விஷயத்துல மாற்றமா இருக்கு, ஒரு சில விஷயங்கள்ல எந்த மாதிரியான விஷயம்லாம் மாற்றமா இருக்கு? ரீசெண்டாக கரண்ட் பில் எல்லாருமே சொல்றாங்கல்ல, கரண்ட் பில் விஷயத்துல மாற்றமாக தானே தெரியுது. ரொம்பவே மாற்றமாக தெரியுது. பெண்ணுங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்குது. அவர் வந்து இது முக ஸ்டாலின் பண்ணாதது நிறைய இது அவர் நிறைய எடுத்து பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி ஊழல்லாம் நிறைய தடுக்கிறாங்க, லஞ்சம் எங்கேயுமே வாங்குறது இல்லை. இப்போ ஏதாவது ஒன்று போய் கேட்டோம்னா உடனே நடக்குது எல்லா மக்களுக்குமே. ஆனா இப்ப தாவேக அரசாங்கம் வந்து 100 நாள் ஆயிடுச்சுன்னா மாற்றமா தெரியுதா ஏமாற்றமா தெரியுதா? ஏமாற்றம் தான். என்ன மாதிரியான விஷயம் ஏமாற்றமா இருக்கு? இப்போ ஓட்டு போட்டாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் ஃபுல்லாக முட்டு ஊத்துனுக்குறாங்க. ஓட்டு போட்டு ஜெயிச்சாங்க பார்த்தீங்களா, அவங்க யாருமே இந்த ஃபீல்டுலேயே கிடையாது. அவங்கவுங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆப்போசிட் மேலே சொல்லிட்டு அவங்க பாட்டுன்னு போயிடுறாங்க. இதனால பாதிக்கப்படுறது யாருன்னா ஓட்டு போட்டு. இல்லை, எனக்கு தெரிஞ்சு மாற்றம் எந்த அளவுக்கு பெருசாக இல்லை. ஒரு சிம்பிளாக கொஞ்சம் செஞ்சுருக்காங்க. ரொம்ப பெரிய மாற்றம் அப்படி ஒன்று. அப்போ ஏமாற்றமா தெரியுது. ஏமாற்றமும் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கு. ரொம்ப மோசம்னு சொல்லிட முடியாது, பரவாயில்ல. மாற்றமாக தான் தெரியும். என்ன மாதிரி விஷயம் மாறி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் பப்ளிக்னா வெளியே வந்து ஃப்ரீடமாக இல்லாமல் இருந்தாங்க. இப்போ வந்து லேடிஸ் வந்து ஃப்ரீடமாக எல்லா இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க, எந்த ஒரு பயமும் இல்லை. பண்ணி பார்க்கலாம். இல்லை, உங்களோட கருத்து என்ன? மாற்றமா இல்லை ஏமாற்றம்? 100 நாள் ஆச்சுல, உங்களோட கருத்து? கொஞ்சம் மாற்றம். கொஞ்சம் மாற்றமா இருக்கு.
மாற்றமாக தான் தெரியுது. என்ன மாதிரியான விஷயம் மாறி இருக்கு? ரொம்ப நல்லாவே இருக்கு அரசியல். அதான் எந்த மாதிரி இப்போ டிஎம்கே ஆட்சிக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணா என்ன மாதிரி சொல்லுங்க? லேடிஸ்லாம் சேஃப்டியாக இருக்காங்க. நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணியிருக்காரு. மாற்றமாக தான் தெரியுது. என்ன மாதிரியான விஷயம் மாறி இருக்கு? நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு. நிறைய அரசு அலுவலகங்கள்ல லஞ்சம் வாங்குறது இல்ல. ரெண்டாவது வந்து பஸ்ஸே போகாத ஊருக்கெல்லாம் இது வரைக்கும் பஸ் கொடுத்துருக்காங்க. அதனால நல்ல மாற்றம் தான். மாற்றமாக தான் தெரியுது. என்ன மாதிரியான விஷயம் மாற்றம்? நிறைய விஷயத்துல மாற்றம் வருது. இப்பதானே வந்திருக்காங்க, அதனால இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் எது இருந்தாலும். சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் வேஸ்ட் மாதிரி தெரியுது. ஒன்றும் பிரச்சனை ஏமாற்றமா இருக்கு. ஆமாம். கொஞ்சம் மாற்றமா இருக்கு. இருந்தாலும் அந்த மக்களுக்கு கொடுக்குற தொகையெல்லாம் கொடுத்தா நல்லா இருக்கும். இலவசம். ஏமாற்றம் தான். என்ன மாதிரியான விஷயம் ஏமாற்றமா இருக்கு? ஆக்சுவலாக நிறைய திட்டங்கள் எல்லாமே ஏற்கனவே உள்ள ஆட்சியில் இருந்தது தான். அதுவே இன்னும் ஃபுல்ஃபில்லாக ஆன மாதிரி இல்லை. அதே மாதிரி இப்போ கரண்ட் ஈபியாக இருக்கட்டும், என்னோட வீட்டுக்கே வந்து எக்ஸ்ட்ரா தான் வந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் சொல்லிகிட்டே போவேன். நான் எங்களுக்கு ஃபுல்லாக ஏமாற்றம் தான். மாற்றம் தான் கண்டிப்பாக. என்ன மாதிரியான விஷயம் மாற்றமா இருக்கு? சிஎம் வந்து ஒரு சைடு பிளாக் பண்ணாம ரோட பிளாக் பண்ணாம தனியா போறாரு, பேரலா பீப்புளோட சேர்ந்து. அதுவே பெரிய மாற்றம். பெரிய மாற்றம் தெரியுது. என்ன மாதிரியான மாற்றம் தெரியும்? ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்காங்க எல்லாரும். கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்கு. முன்ன மாதிரி எதுவும் இல்லை. ஏமாற்றமாக தான் தெரியும். என்ன மாதிரியான விஷயம்? இல்லையா, அவர் சொன்னது மாதிரி செய்யல. அதுதான் இதுக்கு மேலே செய்வாரா என்னவோ தெரியல. இல்லை நல்லா தான் சார் இருக்கு. எந்த மாதிரியான விஷயம் நல்லா தெரியுது? லேடிஸுக்கெல்லாம் பாதுகாப்பாக இருக்கு. மற்றவங்க எங்கே போனாலும் சேஃப்டியாக இருக்கு, பயம் இல்லாமல். மாற்றமாக தான் இருக்கு. எந்த மாதிரியான விஷயம் மாற்றம் தெரியும்? எல்லா விஷயத்துலேருந்து இருக்கு. அதான் எந்த மாதிரி விஷயம் குறிப்பிட்ட இந்த விஷயம் அந்த 100 நாள்ல இந்த விஷயம் சேஞ்ச் ஆயிருப்பா? கவர்மெண்ட் ஆஃபீஸில் கரெக்டாக எல்லாம் வேலை செய்கிறாங்க.